அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அவதானமாக இருங்கள், வடக்கு கிழக்கு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கையில் 93 ஆண்டுகளில் ஏற்பட்ட மாற்றம், அனுர அரசில் நிகழ்ந்த அதிசயம். இலங்கை வந்த வெளிநாட்டவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. யாழ் மத்திய கல்லூரியில் ஏற்பட்ட குழப்ப நிலை, வெளியேறிய அமைச்சர். நல்லூர் மாவீரர்களின் நினைவாலயத்திற்குள் திடீரென நுழைந்த பௌத்த பிக்கு. குடும்பம் முழுவதையும் அழித்து தற்கொலை செய்து கொண்ட தந்தை. சரிகமபா இறுதிச் சுற்றில் இலங்கை தமிழ் இளைஞனுக்கு 2ஆம் இடம். யாழ் உள்ளிட்ட பல பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. லண்டனில் நடுவீதியில் சுற்றி வளைக்கப்பட்டு டில்வின் சில்வா திரண்ட தமிழர்கள். தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் 25/11/2025 வரை தொடர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் என் பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் நாட்கள் இலங்கையினுடைய வானிலையை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த காலப்பகுதியாக கருதப்படுகின்றது. தற்பொழுது இலங்கைக்கு தெற்காக, குறிப்பாக இலங்கையிலிருந்து தென்மேற்காக 62 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்ற வளிமண்டலவியல் மேலடுக்கு சுழற்சியானது தொடர்ந்து மேற்கு திசை நோக்கி நகர்ந்து காலியிலிருந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அரபிக்கடலில் 161 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டு பின்னர் எதிர்வரும் 26/12/2025 அன்று மீள ஒரு சாற்று சுழற்சியாக வலுப்பெற்று கிழக்கு திசை நோக்கி நகரும் என மாதிரிகள் காட்டுகின்றன. அத்தோடு இந்த காற்று சுழற்சி தொடர்ச்சியாக வலுப்பெற்று இலங்கையின் கிழக்கு மாகாண கரையூடாக வடக்கு நோக்கி நகர்ந்து கிழக்கு மாகாண கரைகளை அண்மிக்கும் பொழுது ஒரு சிறு புயலாக வலுப்பெற்று வடக்கு நோக்கி நகரும் என மாதிரிகள் காட்டுகின்றன. 93 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட இறைவரி திணைக்களம் 2025ஆம் ஆண்டளவில் அதிகளவான வருமானத்தை பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமகால அரசாங்கத்தின் கீழ் இந்த அதிசயிக்கத்தக்க மாற்றம் நிகழ்ந்துள்ளதுடன் பலரும் முன்வந்து வரிகளை செலுத்துவதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் RPE பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அத்துடன் 2024-2025 மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி அறிக்கையை எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வரி செலுத்துவோரை கேட்டுக்கொண்டுள்ளது. வரி செலுத்துவோருக்கான இவ்வாறான அறிவுறுத்தல்கள் அதன் இலக்குகளை அதிகரிக்க உதவும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வரி வருமானத்தை முறையாக செலுத்துவது நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு பொறுப்பான குடிமக்களின் பொறுப்பாகும் என அவர் சுட்டிக்காட்டினார். வரி செலுத்தும் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் செலுத்த தவறுவோருக்கு பல மடங்கு அபராதம் விதிக்கப்படும் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை வந்த வெளிநாட்டவர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். 5 கிலோகிராம் கொக்கைன் போதைப் பொருளை நாட்டிற்கு கொண்டு வர முயன்றவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மலேசியாவை சேர்ந்தவர் எனவும் அவர் அபுதாபியிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்ததாகவும் கூறப்படுகின்றது. விமான நிலையத்தில் சுங்க போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடமிருந்த போதைப் பொருளின் மதிப்பு 250 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக சுங்கப்பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியின் நீச்சல் தடாக புனரமைப்பு பணிகள் ஆரம்பகட்ட நிகழ்வில் வைக்கப்பட்ட நினைவுகளை திரை நீக்கம் செய்ய மறுத்து விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார கமகே வெளியேறியுள்ளார். நீண்டகாலமாக பராமரிப்பின்றி கைவிடப்பட்ட நிலையில் உள்ள குறித்த நீச்சல் தடாகத்தினை புனரமைப்பதற்கான பணிகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்ற குழப்ப நிலை காரணமாக அவர் வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது.
நேற்றைய தினம் புனரமைப்பு நடவடிக்கையின் ஆரம்பகட்ட வேலைகளை முன்னெடுக்க விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார கமகே ஜாழ் மத்திய கல்லூரிக்கு விஜயம் செய்துள்ளார். இந்நிலையிலேயே இந்த குழப்ப நிலை ஏற்பட்டதாகவும் அமைச்சர் திரை நீக்கம் செய்ய மறுத்து வெளியேறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் ஆழம் கூடிய டைவிங் நீச்சல் தடாகம் யாழ் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. சில வருடங்களிலேயே குறித்த நீச்சல் தடாகம் பராமரிப்பின்றி கைவிடப்பட்ட நிலையில் தற்போதைய அரசாங்கம் மீளவும் அதனை புனரமைக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதற்கிடையில் கல்லூரிக்கு விஜயம் செய்த விளையாட்டுத்துறை அமைச்சர் தடாகத்தை பார்வையிட்டதுடன் புனரமைப்பு பணிகள் தொடர்பில் யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளார். அதாவது டைவிங் நீச்சல் தடாகம் எனும் போது ஒரு குறிப்பிட்ட அளவார்களே பயன்படுத்துவார்கள் என்றும், அதே நேரம் சாதாரணமான ஆழம் குறைந்த நீச்சல் தடாகமாக இதை மாற்றினால் பெரும்பாலானவர்கள் பயன்படுத்துவார்கள். பொது நிதியில் செய்யும் போது அதிகளவிலானோருக்கு அது நன்மை அளிக்கும் என்று முடிவெடுத்து அவ்வாறு செய்யலாம் என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தடாகத்தை உள்ளவாறே புனரமைத்து தருமாறு ஒரு தரப்பும், சாதாரண நீச்சல் தடாகமாக மாற்றி புனரமைத்தாலும் பிரச்சனை இல்லை என கூறி அமைச்சரின் கருத்தையும் ஏற்று மற்றொரு தரப்பும் கருத்து தெரிவித்ததால் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த புனரமைப்புக்கான நினைவுகள் திரை நீக்கம் செய்ய மறுத்து அமைச்சர் வெளியேறியுள்ளார். யாழ் நல்லூர் மாவீரர்களின் நினைவாலயத்திற்குள் பௌத்த பிக்கு ஒருவர் திடீரென நுழைந்துள்ளதாக சமூக வலைதள பதிவொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயம் தெரிய வருகையில் தாய்மண்ணின் விடியலுக்காக வித்தாகி போனவர்களின் நல்லூர் நினைவாலயத்தில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. அதேவேளை நினைவாலயத்தில் மாவீரர்களின் உருவப்படங்கள் சிலவும் பெற்றோர் நாள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. நிகழ்வில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரமுகர்களும் மாவீரர்களின் பெற்றோர்கள், உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். தாய் மண்ணுக்காக தம் உயிர்களை அர்ப்பணித்தவர்களுடன் மாமனிதர்களையும் நாட்டு பற்றாளர்களையும் மற்றும் பல ஆவணப்படுத்தல்களையும் கொண்டு இம்முறை நல்லூர் நினைவாலயம் அமைக்கப்பட்டுள்ளது. தலைமுறைகள் கடந்து வாழும் மாவீர செல்வங்களின் நினைவாலயத்திற்கு உங்கள் இளைய தலைமுறையினரையும் அழைத்து வந்து வரலாற்றினை கடத்துங்கள், உங்கள் மனப்பதிவுகளை பதிந்துவிட்டு செல்லுங்கள் என ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் குடும்ப பிரச்சனைகள் காரணமாக ஒருவர் தனது மனைவி மற்றும் 2 சிறு குழந்தைகளை கொன்றுவிட்டு தானும் தூக்கில் தொங்கி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் கிராம மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தும்கா மாவட்ட பர்தாகி கிராமத்தை சேர்ந்த 30 வயதான குடும்பஸ்தர் கடந்த 2 நாட்களுக்கு முன் தனது வீட்டிற்கு அருகிலுள்ள மரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். இதனை அடுத்து போலீசார் வீடு சென்று பார்வையிட்ட போது அவருடைய மனைவி மற்றும் மகள் மற்றும் மகன் ஆகியோர் இறந்த நிலையில் கிடந்தனர். நடத்தப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணையில் இவர்களது மகள் நீண்ட காலமாக தீராத நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சிகிச்சைக்கு அடிக்கடி பணம் தேவைப்பட்டதாலும் குடும்பம் கடனில் சிக்கியிருந்தது தெரிய வந்துள்ளது. இதனால் கணவன் மனைவிக்கிடையே தொடர்ச்சியான மனவருத்தம் நிலவிய நிலையில் கடந்த 7 மாதங்களாக மனைவி குழந்தைகளுடன் தாயார் வீட்டில் தங்கியிருந்தார். 2 நாட்களுக்கு முன் கணவரின் வீட்டிற்கு திரும்பிய பிறகு இருவருக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக கணவன் முதலில் தனது மனைவியை கழுத்தை நெரித்து கொன்றார். பின்னர் 2 குழந்தைகளையும் அதே முறையில் கொன்றுவிட்டு வீட்டை விட்டு வெளியில் சென்று மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்தார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவின் தமிழ்நாட்டின் முன்னணி இசை போட்டியான ஜீ தமிழ் சரிகமப நிகழ்ச்சியின் இறுதிச் சுற்றில் இலங்கை பாடகர் சுகீர்தராஜா சபேசன் 2வது இடத்தை பெற்றுள்ளார். சரிகமப சீனியர்ஸ் 5ஆம் சீசனில் இறுதிச் சுற்று நேற்று இடம்பெற்றது. இந்த நிலையில் இறுதி சுற்றுக்கு இலங்கையின் அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்த விநாயகபுரத்தை சேர்ந்த பாடகரான சுகீர்தராஜா சபேசனும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். தற்போது அவர் போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். இந்த நிலையில் அவருக்கு சமூக ஊடகங்கள் உட்பட அனைத்து இலங்கை வாழ் மக்களும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டை சூழவுள்ள வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கில் நிலவும் தளமல் நிலை நாளை ஒரு தாளமுக்க பிரதேசமாக விருத்தியடையும் சாத்தியமுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாடளாவிய ரீதியில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா லண்டனுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இதன் அடிப்படையில் அங்கு ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் இதற்கு எதிராக தமிழர்கள் நூற்றுக்கணக்கில் கூடி போராட்டம் நடத்தினார்கள். திருகோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் மற்றும் சிங்கள குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டவை போன்றவற்றிற்கு மூல காரணமாக டில்வின் சில்வா செயற்பட்டார் என புலம்பெயர் தமிழர்கள் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இந்த நிலையில் அந்த போராட்டத்தையும் மீறி டில்வின் சில்வா கூட்டத்திற்குள் நுழைய முற்பட்ட போது இரு தரப்பினருக்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இதன்போது அவர் உள்ளே சென்றுள்ள நிலையில் அங்கிருந்த தமிழர்கள் வெளிநடப்பு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த இடத்தில் காவல்துறையினர் அதிகளவில் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைத்திருங்கள். நன்றி, வணக்கம்.